உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு கொடுத்த முதியவரை தாக்கிய விஏஓ, கேள்வி கேட்டதால் நெஞ்சில் ஓங்கி குத்திய எஸ்ஐ. தமிழகம் முழுவதும் மக்களுடன் கோரிக்கை மனுக்கள் மீதான துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியை சார்ந்த வெங்கடாபதி என்பவர் தன்னுடைய கோரிக்கை மனு மீதான நடவடிக்கைக்கு கோரி மனு அளித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் மீது உரிய ரசீது வழங்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அப்போது அங்கு பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் சாபுதீன் முதியவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதில் முதியவர் வெங்கடாபதிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முதியவர் என்னை ஏன் தாக்கினார்கள் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்து அங்கு பணியில் இருந்த வட்டாட்சியரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து முதியவர் என்னை தாக்கியவர் மீதும் நான் கொடுத்த மனுவின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதி கேட்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரச்சனை செய்த முதியவரை தள்ளிவிட்டு அவரை கடுமையாக தாக்கி வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சி செய்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதியவர் தன்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும், மேலும் தன்னை தாக்கவும் அதிகாரம் இல்லை என்றும் முதியவரை தாக்கிய போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தன்னை தாக்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவலர் மீது புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு செல்வதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவத்தால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்படுத்தியது. தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.